ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அரசியலமைப்பு பிரிவு 200 கீழ் அதிகாரத்தை பயன்படுத்த கால வரம்பு உள்ளதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டதற்கு எதிரான வழக்கில் நீதிபதிகள் ஆர் மகாதேவன், ஜே.பி. பர்திவாலா அமர்வு தற்பொழுது தீர்ப்பு வழங்கி வருகிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு கிடப்பில் போட்டிருக்கக்கூடிய ஆளுநர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஒரு வழக்கினை தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் தற்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பை வாசித்து வருகிறது. குறிப்பாக நீதிபதி பர்திவாலா, மகாதேவன் ஆகியோர் கொண்ட அமர்வு இதுல தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையில கிட்டத்தட்ட ஒரு 18 மசோதாக்களை ஆளுநர் தற்போது வரை கிடப்பில் வைத்திருக்கிறார். அவ்வாறு அவர் கிடப்பில் வைத்திருப்பதற்கான அதிகாரங்கள் இல்லை. தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்களை ஆளுநர் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அந்த திருத்தங்கள் தொடர்பாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம். அந்த கவனத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு சட்டப்பேரவையில இது தொடர்பான திருத்தங்களோடு புதிய சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படும். அதன் பிறகு அது ஆளுநருக்கு அனுப்பப்படும். அந்த அடிப்படையில 2 முறை ஆளுநருக்கு சட்ட மசோதாக்கள் அனுப்பப்பட்ட பிறகும் கூட இந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்படாமலே இருக்கிறது என்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்துல ஒரு முறையீட்டை முன்வைத்திருந்தது. இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. 2 நீதிபதிகள், குறிப்பாக பர்திவாலா, மகாதேவன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பை வாசித்து வருகிறது. அதுல படிப்படியாக நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களையும் தீர்ப்பையும் தெரிவித்து வருகிறார்கள். அரசமைப்பு சட்டப்பிரிவு 200 படி ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கின்றன என்பதை நீதிபதிகள் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காத ஆளுநர் ரவிக்கு எதிராக இந்த வழக்குல என்ன மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்பதையெல்லாம் தற்போது நீதிபதிகள் குறிப்பிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த மசோதாக்களை பொறுத்தவரை ஆளுநர் அதில் 3 முடிவுகளை மட்டுமே எடுக்க முடியும். அதாவது அதற்கு ஒப்புதல் வழங்கி அரசுக்கு திரும்ப அனுப்பலாம், அல்லது அதனை அதனை நிறுத்தி வைக்கலாம், அல்லது அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்ற இந்த 3 வழிமுறைகள் மட்டுமே ஆளுநருக்கு இருக்கிறது என்று நீதிபதி பர்திவாலா குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருக்கான அதிகாரங்கள் ஏற்கனவே ஆளுநருக்கு வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள் 200 படி பல்வேறு கட்டமைப்புகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அந்த அதிகாரங்களின் படி அவர் செயல்படுகிறார்களா என்பதை தான் ஏற்கனவே பஞ்சாப் மாநிலம் தொடர்ந்த ஒரு வழக்குல தொடர்பான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக நீதிபதி பர்திவாலா குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக விவசாயிகளினுடைய நலனுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் என்று பஞ்சாப் மாநில நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு வழக்கு பதியப்பட்ட போது அப்போது ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அரசினுடைய விதிமுறைகளை பின்பற்றி ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பன போன்ற கருத்துக்கள் எல்லாம் அப்போது முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில ஒரு மசோதாவை ஜனாதிபதி வித்தோல் செய்வதற்கு, அதாவது அதனை நிறுத்தி வைப்பதற்கு என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் அவருடைய இறுதி முடிவுக்கு அது எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் தமிழக ஆளுநர் அதனை ஏற்றுக்கொள்வதும், அதனை ஒப்புக்கொள்வதும், அதற்கு ஒப்புதல் அளிப்பதும், அதனை திரும்ப அனுப்புவதும் போன்ற இந்த 3 விஷயங்கள் மட்டுமே அவர் செய்ய முடியும். ஆனால் இது போன்ற எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்காமல் அதனை கிடப்பில் போட்டிருப்பது விதி 200 படி அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு அது எதிரானது என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் தற்போது நீதிபதிகள் குறிப்பிட்டு வருகிறார்கள். எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம், 3வதாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் என்ற விதிமுறைகள் எல்லாம் மீறி ஆளுநர் செயல்படுவாரா? அவ்வாறு செயல்பட்டால் அது அரசியலமைப்பு பிரிவு 200 அதிகாரத்தை பலவீனப்படுத்துவது கிடையாதா என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் நீதிபதிகள் தெரிவித்து வருகிறார்கள். ஆளுநர் நியாயமாக நடந்து கொள்வார் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவருடைய அந்த விதிகளை எல்லாம் அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு என்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரங்களை ஆளுநர் முழுமையாக பயன்படுத்தாமல் அரசியல் காரணங்களுக்காக அதனை பயன்படுத்த முடியாது. அரசியல் காரணங்களுக்காக ஒரு சட்ட மசோதாக்களை அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்ட மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட முடியாது என்பதனையும் இந்த வழக்குல 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பாக வாசித்து வருகிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு என்று ஒரு தனிப்பட்ட அதிகாரம் என்பது கிடையாது.
அரசு அமைப்பு சட்டம், குறிப்பாக சட்டப்பேரவையில ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஆளுநர் மதிப்பளிக்க வேண்டும். அந்த விவகாரத்தில் ஏற்கனவே தெரிவித்திருக்கப்படி 3 விஷயங்களை மட்டுமே ஆளுநர் செய்ய முடியும். அதனை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அது தொடர்பான கருத்துக்களை அரசிடம் கேட்கலாம், அல்லது 3வதாக குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாக்களை அனுப்பலாம். இதை 3ஐ தவிர ஆளுநர் வேறு ஏதும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விதி எண் 200 கீழ் அது அரசியலமைப்பு சட்டத்தை மீறக்கூடிய ஒரு செயலாகவே பார்க்கப்படும். ஆளுநருக்கான இந்த மசோதா அனுப்பி வைக்கப்படும் போது அரசியலமைப்பு சட்டம் 200 கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம் என்றும் நீதிபதிகள் இந்த வழக்குல தீர்ப்பை தொடர்ந்து வாசித்து வருகிறார்கள். குறிப்பாக ஆளுநரிடம் தற்போது வரை 10 மசோதாக்கள் கிடப்பில் இருப்பதாகவும் அந்த மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அதில் இருக்கக்கூடிய ஆளுநர் கேட்ட பல்வேறு திருத்தங்களை எல்லாம் மேற்கொண்டு அந்த மசோதாக்களை சட்டப்பேரவையில மீண்டும் நிறைவேற்றிய பிறகு ஆளுநருக்கு அனுப்பலாம் என்பது ஆளுநர் தரப்பு கொடுத்திருக்கக்கூடிய வாதங்களாகவும் கருத்துக்களாகவும் இருக்கிறது. எனவே இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டு தமிழக அரசு சட்டமன்றத்தில் மீண்டும் திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும் போது அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க வேண்டியது கட்டாயம். 2 முறைக்கு மேல் அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை 2 முறைக்கு மேல் அரசுக்கு அனுப்பினால் அந்த மசோதாக்கள் மீது கட்டாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஆளுநருடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த வரம்பில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 இருக்கக்கூடிய விதிகளின் கீழ் அது கட்டாயமாக்கப்படுகிறது. ஆனால் இதனையெல்லாம் மீறி ஆளுநர் செயல்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்பதனை இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்குல தீர்ப்பாக வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த தீர்ப்பு என்பது வாசிக்கப்பட்டே வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.